ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஜேஆர்எஸ். அன்னைக்கு கிராணி ஒன்ல ஒரு ஃப்ரெண்டு கூட விளாண்டல, அதே ஃப்ரெண்டு கூட இந்த கேம்லேயே நான் விளாண்டேன். ஆனால் அவர் ஸ்டார்டிங்கில் என்கிட்ட சொன்னார், ஒன்றா கிராணி எனபிள் பண்ணி இல்லைன்னா கிராண்ட்பாவை எனபிள் பண்ணு, ரெண்டுத்தையும் சேர்த்து போத்துன்னு ஒன்று போட்டேன்னா நான் பாதியிலே வெளியே போயிடுவேன்னு சொல்லிட்டாரு. சரி, நானும் ஓகே சொல்லிட்டு கிராண்ட்பாவே வச்சுட்டேன். எனக்கு இப்போ போட் கீ கிடச்சிருக்கு, ஆனால் அது எனக்கு இப்போ தேவையே இல்லை. ஏன்னா நான் டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறேன். வேணும்னா சொல்லுங்கள், அடுத்த வாட்டி போட் எஸ்கேப் பண்ணலாம். ஆனால் போட் எஸ்கேப்பு இவன் கூட பண்ணானே, ஏன்னா இவனே ஒரு பயந்தாங்கோலி. ஏன்னா கிராணி மூஞ்ச பார்த்து யாரும் பயப்படுவாங்களா? அதை வேணான்னு சொல்லிட்டு கிராண்ட்பாவை மட்டும் இவன் வைக்க சொல்லியிருக்கான். அப்போ இவன் எந்த அளவு பயந்தாங்கோலியா இருப்பான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆஹா, சூப்பர் கட்டிங் பிளேயரு. டேய் கண்ணை குடா, டேய் கண்ணை கீழே போடுறா. டேய் உன்னையே தானே சொல்றேன். டேய் என்ன போறா? டே 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 என்னடா பின்னாடி வரா? டே 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 நீ பண்றத பார்த்தாலே பயமா இருக்கு. நீ முதல்ல கண்ணை கீழே போடு. டேய் போடுற. அது அந்த பயம் இருக்கட்டும். சார் யாரப்பா இவன்? கண்ணை கீழே போடுனா 100 வாட்டி சொல்ல வேண்டியது இருக்கு. இங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேங்க. சரி, நான் போய் வேற வேலையை பார்க்குறேன். வந்துட்டேன் போது ஒரே ஆட்டி. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. ஒரு வழியா ஆமாவா எடுத்தாச்சு. இனிமே அந்த கிழவனை பார்த்து சுடவன் தான். டே எங்கடா இருக்க? இந்த கிழவனுக்கார காதே கேட்காத. செய், இவன் எப்போ வர்றதுன்னு இவனை எப்போ சொல்றது? வந்துட்டான். சாவடி. சாவு சாவு. ஏங்க இங்க எப்படியோ வந்துட்டு செக்யூரிட்டிக்கு எடுத்து நான் இங்க ஏதோ பெயிண்ட் பீஸ் பார்த்த மாதிரி ஞாபகம். எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்கும். அங்க ஒரு பெயிண்ட் பீஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இவன் கிட்டேயும் ஒரு பெயிண்ட் பீஸ் இருக்கு. ஓகே, இன்னும் ஒரே ஒரு பெயிண்ட் பீஸ் கிடைச்சா மேலே அந்த ஃப்ளோரு அன்லாக் பண்ணிடலாம். அதுக்குள்ள ஒரு பொட்டி இருக்கும். அந்த பொட்டிக்குள்ளே ஏதோ கிடைக்கும் நம்மளுக்கு. முதல்ல கன் எடுத்துட்டோம். ஓகே, எங்க பார்த்தீங்களா? அதுக்குள்ளேயே வந்துட்டான். உன்னை பாரு எப்படி போடுறேன்னு. இந்த வாங்கிக்கிறேன். ஜஸ்ட் மிஸ், இல்லைனா சாத்திருக்க மாட்டான். சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? ஓகே, எலக்ட்ரிக் கரண்ட்டு பிடுங்கி விட்டாச்சு. ஓகே, இவனும் செத்துட்டான். முதல்ல ஆமோ ஊற்றுவான். கேபிள் டேக் இருக்குல்ல, அதை தான் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் நமக்கு க்ரௌபாரும் பேட்லாக்கியும் மட்டும் இருந்தால் போதும், எஸ்கேப் ஆயிடலாம். க்ரௌபாரும் பேட்லாக்கியும் கண்டுபிடிக்கிற முன்னாடி நம்ம இந்த கன்னை முதல்ல எடுப்போம். அப்பாடா, எப்போ இந்த கிழமை எங்கே இருந்து வருவானே தெரியாது. எங்க சவுண்ட் கேட்குது? எங்கேயோ தான் இருக்கான். எங்கே இருக்கான்? அட பாவி, பின்னாடி இருந்து அடிச்சிட்டா நீ. நான் செத்தான். என் ஃப்ரெண்டு கிராண்ட்பாவை பழி வாங்குவான். எங்கடா இருக்க நீ? டேய் எங்கடா இருக்க? அங்க இருக்கியா? டேய் 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 கிராண்ட்பாவாடா, கொஞ்சம் உசாராடா. டேய் கன்னடா. டேய் 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 கன்னடா. டேய் என்னடா நின்று இருக்க? டேய் என்ன உட்காரு, கன்னடா. அடிச்சிட்டான். இப்போ பாருங்க சாவறத கண்ணால. டேய் என்னடா இது? டேய் 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 அட பாவி, உன்னைய நம்பி தானே நானே இருந்தேன். என்னடா இப்படி சேர்த்துட்டேன்? சபா சரி, ஏண்டா கொல்ல வேண்டியவன நேரா வந்தான். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருந்தா அப்படியே ஹெட்ஷாட் அடிச்சிருப்பேன். சரி விடுங்க, நம்ம போயிட்டு வேற வேலை இருந்தா பார்ப்போம். சார் இந்த 3த்துல எதுவுமே இல்லை. சார் கன் எடுத்து போவோம். இந்த இதை ஓப்பன் பண்ண எதுவும் கிளம்ப சாவும். என்னோட பின்னாடி அடிக்க? நான் பின்னாடி இதை அடிக்க மாட்டேன்டா, நான் நேர் வழியிலேருந்து அடிப்பேன்டா. ஓகே, அடுத்து என்னென்ன வேலை இருக்குன்னு பார்ப்போம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பீஸ் கிடைச்சது. இதாச்சும் அந்த டோரை ஓப்பன் பண்ணோம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஆஹா, இது பண்ணுறதுக்கு வேற நமக்கு கன்று வேணுமே. இது இப்போதைக்கு வேஸ்ட் தான். சரி, கீழே இறங்குவோம். எதுக்கு மறந்துறான்?
ஒரு அதான் கிராண்ட் பாவை பார்த்த மாதிரி ஏன்டா பண்ணுற ஒரே அடி. ஏன்டா இவனுக்கெல்லாம் இவ்வளோ பில்டப்லாம் இல்லைடா. ஓ போய் ஏதோ உருப்படியாக வேலை பாரு. ஏங்க இந்த கிழவன் கொள்றதுக்கு நான் கண்ணோட ரெடியா இருக்கேன். அவன் எங்கே இருக்கானே தெரியலையே. ஸோ இங்கேருந்து வருவானா அங்கேருந்து வருவானா கூட தெரியல. இவன் எதுக்கு பேக்வர்ட்ல ஓடிடுறான். ஓ இங்கே தான் இருக்கானா. சாவ் ஜஸ்ட் மிஸ் எக்ஸ்ட்ரா டீம் வரலாம்ச்சான். சரி இவனுக்கெல்லாம் இதே பெரிய விஷயம். சரி அடுத்து நான் என்ன பண்ணோம்னா எனக்கு வந்து நான் ரொம்ப நேரம் க்ரௌபாரை தேடி இருக்கேன். க்ரௌபாரை காணும். ஏங்க எனக்கு தெரிஞ்சு இந்த க்ரௌபாரு இங்க ஒருத்தர் ஜட்டி போட்டு சுத்தி இருப்பால அவன் கிட்டதான் இருக்கும். இவன் என்ன பண்ணிருக்கான். ஓகே பிரிட்ஜ் செட் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் அந்த ஆக்டோபஸ் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பாருங்க அந்த பையனை எப்படி கொல்றேன்னு மட்டும் பாருங்க. ஐயோ செத்துட்டியா இருக்கியா. ஐயே உயிரோட இருக்காங்க. ஓடு 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 ஜெயிம் சோறா ஓடிட்டு ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் விட்டுருந்தா முடிச்சிருப்பான். ஐயோ இப்போ நான் என்ன பண்றதே. ஐயோ வெப்பன் வேற இல்லையே. இந்த ஆம் ஒருத்ததை உண்டு. ஐயோ இப்போ நான் என்ன பண்றது. தம்பி தம்பி என்னங்க செத்துட்டான்னு நினைக்கிங்க. பின்னாடி கட்சி எங்க செத்துட்டா நினைக்கங்க. சரி கடைசி ஆசை தெரிய மண்டையில் அடிப்பான். சாவு. அடா பாவி இவ்வளவு நேரம் முடிச்சுட்டா இருந்திருக்க. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க கொஞ்சம் விட்டுனா கொண்டிருப்பான். க்ரௌபாரு இங்கதான் க்ரௌபாரு சூப்பருங்க. இதைதான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்த. ஆசை தீர கிடைச்சிருச்சு. இதை வச்சு நம்ம நிறைய ஐயோ கிளம்ப வந்தாதா. ஐயோ நல்ல லெவல தெரியுமா ரிசை காப்பாத்திரா. ஒரு இடம் பூட்டிப்போம். என்னாச்சு. இவன் எதுக்கு ஒரு ஐயோ டே ஓடா டே. அடா பாய் பையல நீ எதுக்குற கண்ணெல்லாம் எழுதுற. ஒழுங்கா சுடக்கூட தெரியாது. வெக்கமா இல்ல. ஐயோ கண்ணை போட்டு போறான் லூஸ் பைய. ஐயோ அவனுக்கு வேற ஒரு மாதிரி கோபமாகறாங்க. கொடூரமா இருக்கான் பார்க்கவே. இவனுக்குள்ளா பெரிய பிரச்சனை ஆயிருமே. ஐயோ காப்பாத்துக்க அப்படிலாம் அவ்வளோ பில்டப்ல எல்லாம் கொண்டாச்சு. முதல்ல இந்த க்ரௌபர் எடுத்து இதை ரெண்டுத்தையும் உடைப்போம். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா மேலே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். அது க்ரௌபார்ன்றதான் உடைக்க முடியும். ரூம்ல தான் இந்த பாக்ஸ் இருக்கும். கடவுளே பேட்லாக்கி இருந்ததை அப்பிச்சிடலாம். சூப்பர் பேட்லாக்கி தான் கிடச்சிருக்கு. முதல்ல அந்த கிளம்ப முடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து தப்பிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தப்பிக்க போகிறோம். இங்கே தான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்.